வணக்கம் செல்லக்குட்டிகளே, நான் தான் உங்கள் சாலினி. வெளிக்கிட்டாச்சு வீடியோஸ் எடுக்கிறதுக்காக. இன்றைக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் எடுக்க போன நண்பர்களே, நிறைய பேருக்கு வந்து கேட்குறீங்க, அக்கா உங்கள் ஊரில் வந்து உங்கள் கிளிநொச்சி ஊரில் வந்து வேலை கிடைக்குமா, என்னென்ன வேலை கிடைக்கும், எவ்வளவு வேலைக்கு எது சம்பளம் கிடைக்கும்ன்ட்டு எல்லோரும் வந்து கேட்டுக்கொண்டு இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோஸ் நண்பர்களே. யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேலை வேணும்னு சொல்கிறவங்க நான் சொல்கிறது வடிவாக கேட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் விளங்கும். அதனால் இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. இப்போ வேலை வேணும்னு சொன்னீங்கன்னா, இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி, இப்போ உங்களுக்கு வேலை வேணும்னு சொன்னீங்கன்னா படிச்சிருக்கோம் நண்பர்களே. நீங்கள் எவ்வளோத்துக்கு படிச்சிருக்கீங்களோ அவ்வளோத்துக்கு தான் உங்களுக்கு வந்து வேலையும் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும் நண்பர்களே. எப்படியும் படித்தவங்களுக்கு வந்து 1 லட்சம் 3 லட்சத்துக்கிட்ட உழைக்கலாம் ஒரு மாதத்துக்கு. படிக்காதவங்களுக்கு வந்து கொஞ்சமாக படிச்சிருக்கவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு லட்சத்துக்கு உள்ளே தான் சம்பளம் கிடைக்கும். ஓகேவா? படித்தவங்களுக்கு வந்து கூட 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் கிடைக்கும். படிக்காதவங்களுக்கு வந்து 1 லட்சத்துக்கு உள்ளே தான் நண்பர்களே சம்பளம் கிடைக்கும். படித்தவங்களுக்கு வந்து எப்படியான வேலை கிடைக்குமாண்டா, வந்து கொமர்ஷியல் பேங்கில் வேலை கிடைக்கும். அடுத்தது பீப்புள்ஸ் பேங்க், பிஓசி பேங்க், எல்பி பிளாஸ் பேங்க், தங்க கடை அப்படி என்ற தங்க கடை அடை வைக்கிறது பேங்க் அப்படி என்று இருக்கும். வந்து சூப்பர் மார்க்கெட் என்று இருக்கும். இப்போ ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் மேனேஜராக இருப்பாங்க. வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 100 பேர் போட்டு வேலையை கொடுத்து அவங்களுக்கு உள்ள சம்பளத்தை கொடுத்து அப்படி ஒரு முதலாளியாக இருப்பாங்க நண்பர்களே. ஆனால் வந்து நிறைய வேலை இருக்குது. படித்தவங்களுக்கு வந்து எங்கே போனாலும் வேலை கிடைக்கும். ஓகேவா? படித்தவங்களுக்கு வந்து எங்கே போனாலும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க ரிசல்ட்ஸை காட்டினா எங்கே போனாலும் வேலை கிடைக்கும். படிக்காதவங்களுக்கு அகலும் நான் இதாக சொல்ல வரல, நார்மலாக படித்தவங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கிறது கஷ்டம் நண்பர்கள். எங்களோட ஊரில் வந்து சரியா, படித்தவங்க எங்கே போனாலும் வேலை கிடைக்கும் எங்கள் ஊரில். ஆனால் படிக்காதவங்க வந்து வேலை தேடி போனால் கஷ்டம்தான். படிக்காதவங்களுக்கு வந்து கொஞ்சமாக படித்தவங்களுக்கு வந்து தையல் கம்பெனி, ஒரு காமன்ஸ் வைங்களேன். காமன்ஸில் போனீங்கன்னா பொம்பளை பிள்ளைலாம் சரி, பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து ஜிஎல் வேலை அப்படி கிடைக்கும். அந்த ஒரு 10 பிள்ளைய வச்சு தைக்கிறது, 10 பிள்ளைய வச்சு தைக்கிறேன்னா அதுக்கு பொறுப்பாக அவங்க நிற்பாங்க. இத்தனை தையலுக்கு இத்தனை டாக்கெட் போகணும். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 120 பீஸ்னா 120 பீஸ் வச்சு தைச்சு கொடுக்கணும். ஓகேவா? அந்த ஜிஎல் பொறுப்பாக இருப்பாங்க. அப்படி வேலை சில கொஞ்சம் ஆகலம் ஏஎல் வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும். அதுக்கு ஓஎல் வரையும் படிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஓயில் வரைக்கும் படிச்சிருக்கவங்க வந்து இப்படி காமன்ஸ் வேலையில் தைக்கிற வேலை, ஒரு கடையில் ஒரு ஃபேன்சி கடை, இல்லாட்டி வந்து உடுப்பு கடை, இல்லாட்டி வந்து ஒரு சந்தையில் அப்படி இப்படின்ட்டு செருப்பு கடை அப்படின்னு வந்து இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சம்பளம் எவ்வளோ தெரியுமா? ஒரு காமன்ஸில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு 24 மணி நேரமும் காமன்ஸில் தையல் கம்பெனியில் நின்று கொண்டே தான் வேலை செய்யணும். அவங்களுக்கு சம்பளம் வந்து 50க்குள்ளே இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து, இன்சென்டிவ் போனஸ் எல்லாம் சேர்த்து, போனஸ் வந்து வருஷம் தீபாவளி அப்படின்னு கொடுப்பாங்க. சரியா? கொடுக்கும்போது மட்டும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 70-80 கிடைக்கும். அந்த சித்திரை வருஷம் தீபாவளி வராட்டி வந்து அவங்களுக்கு சம்பளம் இன்சென்டிவ் வராட்டி, இன்சென்டிவ்னா தைக்கிற உடுப்பை பொறுத்து இன்சென்டிவ் கொடுப்பாங்க. எவ்வளவுக்கு திறமையை பாராட்டி இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அப்போ அதுவும் இல்லாட்டி சொன்னால் அவங்க சம்பளம் தைக்கிறதுக்கு சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 800 ரூபா தான் சம்பளம். தைக்கிறதுக்கு வந்து ஒரு 40,000 30,000 அப்படி தான் சம்பளம் கொடுப்பாங்க நண்பர்களே. அதே வந்து இப்போ நீங்கள் உடுப்பு கடையில் போனீங்கன்னா, நானும் உடுப்பு கடையில் வந்து காமன்ஸ் வேலைக்கு தான் போனேன். நானும் கொஞ்சமாக தான் படிச்சிருக்கேன். நான் வந்து அவ்வளோவா படிக்கலைன்னு சொல்லலை. நான் காமன்ஸ் வேலைக்கு தான் போனேன். காமன்ஸ் வேலையில் ரொம்ப கஷ்டம், அமௌண்ட் எல்லாம் குறைவு. அதனால் நான் வந்து நின்றதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு தையல் உடுப்பு கடைக்கு போனேன். உடுப்பு கடையில் போனேன்னா போன உடனே சொன்னாங்க 25 தாரன்னு சொன்னாங்க. பேன்னு சொன்னாங்க. அந்த கடையில் ஏசியும் ஒரு ஃபேனும் இல்லை, டீ சாப்பிட விட மாட்டாங்க, ஒரு சாப்பிட விட மாட்டாங்க. அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் சம்பளம் வந்து 22,000 தான் தருவாங்களா மாத சம்பளம். 25ஆம் தேதி வந்துச்சுன்னா 22,000 காசு தருவாங்களாம். அது நம்மளுக்கு காணாதானே. எப்படியும் ஒரு 30 இருந்தால் கூட கணக்காக இருக்கும். 22 போய் வர காசு. இங்கேருந்து பஸ்ஸுக்கு போகிறோம்னா இங்கேருந்து போகிறது 100 ரூபா, அங்கேருந்து வர 100 ரூபா. இடையில வந்து பசிக்கு தானே ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோன்னா அப்போ வந்து எல்லாமே வந்து இப்படியான உங்களுக்கு வந்து செருப்பு கடையில் வந்து 15,000 10,000 சம்பளம் தான் கொடுப்பாங்க. உடுப்பு கடையில கொஞ்சம் 22,000 கொடுப்பாங்க. ஆனால் வந்து செருப்பு கடை, அந்த மார்க்கெட்டு, அந்த ஃபேன்சி கடை அப்படியான ஆக்கள் வந்து கஷ்டப்பட்டவங்களும் கடை போட்டிருப்பாங்க தானே, அவங்களுக்கு ஆக்கள் தேவை வேண்டதுக்காக வந்து எடுத்து போட்டு சம்பளம் வந்து 15 10 அப்படி தான் சம்பளம் கொடுப்பாங்க. நம்மளே நினைக்கிற மாதிரிலாம் கிடைக்காது. அதே நீங்கள் இந்தியாவிலேருந்து நீங்கள் படிச்சுட்டு எனக்கு இலங்கையில் ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு படித்தவங்களுக்கு ஜாப் இருக்குது. படித்தவங்க எங்கே போனாலும் முன்னேறி போவாங்க. ஆனால் சில பேருக்கு எல்லாருக்கும் வந்து படித்தவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஏன்டா
நானும் பார்த்துருக்கேன். படித்தவங்களும் வந்து காமன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. காமன்ஸில் ஹெச்ஆர் வேலை. ஹெச்ஆர்னு சொன்னால் பட்ரிக்கே பொறுப்பானவங்க வந்து அப்படியும் வேலை இருக்குது. ஆனால் படித்தவங்களுக்கு வந்து பெருசாகவும் வேலை கிடைக்கும். ஆனால் சில பேருக்கு அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் நண்பர்களே. அதனால் நீங்கள் வந்து இப்படி தான் சம்பளம் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நானே ஒரு கடைக்கு போகிறேன்னு சொன்னேன். இப்போ கடைக்கு போய் சேர போகிறேன்னா அடிப்படை சம்பளம் வந்து 20 கொடுப்பாங்க. 20 கொடுப்பாங்க. போக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுவாங்க. அவ்வளோத்துக்கு 40 50 கொடுக்க மாட்டாங்க கடையில் தானே. ஆனால் வந்து காமர்ஸில் வேலை செஞ்சு 5 வருஷம் 10 வருஷம் வேலை செஞ்சாங்கடா கண்டிப்பாக அதுக்கு வந்து கூட காசு கிடைக்கும். எப்படியும் இப்போ ஒரு 5 லட்சத்துக்கிட்ட உழைக்கலாம். 5 வருஷம் வேலை செஞ்சால் எப்படியும் 5 லட்சம் உழைக்கலாம். ஆனால் நல்ல திறமையை பொறுத்து நண்பர்களே. எவ்வளோத்துக்கு நம்மளோட திறமையும் இதையும் காட்டுறோமோ அவ்வளோத்துக்கு நம்மளுக்கு சம்பளம் எல்லாம் கொடுப்பாங்க நண்பர்களே. அதனால் நீங்கள் இலங்கையில் இந்தியாவிலேருந்து வரணும், இந்தியாவிலேருந்து இங்கே வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து வேலை செய்யலாம். பாய்ஸுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. விவசாயம் பண்ணலாம். வேறு என்ன விவசாயம் பண்ணலாம்? வேறு என்ன பண்ணலாம்? மேசன் வேலை செய்யலாம். மேசன் வேலை இந்த சீமந்துகள் வீடு கட்டும் போது சீமந்து அதுகளில் சாந்துகள் அள்ளி கொடுக்குறது. ஏதோ ஒரு தோட்டம் செய்யலாம். ஒரு ஜாட் வச்சிருக்கலாம். நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம். பாய்ஸுக்கு வந்து பிஸ்னஸ்ன்றது இல்லாமல் இல்லை. பாய்ஸ் வந்து கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது, அரிசி மூட்டை தூக்கி கூட குடும்பத்தை பார்க்கலாம். அப்படியான இதெல்லாம் இருக்குது இலங்கையில். எல்லாமே இலங்கையில் எல்லாம் என்ன சொல்கிறது, கஷ்டத்துலாம் இருக்காங்க. ஓகே, வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்துலாம் இருக்காங்க. வயல்லாம் விதைச்சி போட்டு வயல் அறுவடை செய்கிற நேரம் வந்து மழை வந்து எல்லாம் அழிச்சிட்டு, மழை தண்ணி வந்து எல்லாத்தையும் அரிச்சிட்டு போயிடும். அதெல்லாம் நாசமாக அழிஞ்சு போயிடும் அந்த வயல். அப்படி எல்லாம் இருக்குது. ஆனால் பாய்ஸ் நினைச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒர்க் பண்ணலாம். ஆனால் பொண்ணுங்க அப்படி கிடையாது. பொண்ணுங்க ஒரு வேலைக்கு போகிறோன்னா பாதுகாப்பான இடத்துக்கு தான் போகணும் வேலைக்கு. ஓகேவா? நாங்கள் நினைச்ச மாதிரியெல்லாம் பொண்ணுங்க போயிடலாது. ஏன்னா இப்போ வந்து காலகட்டம் கெட்டு போய் தான் இருக்குது. அதனால் வந்து நினைச்ச மாதிரிக்கெல்லாம் நாங்கள் வேலைக்கு போகவே இயலாது. ஆனால் பாய்ஸுக்கு அப்படி கிடையாது. எங்கே போனாலும் வேலை கிடைக்கும். நீங்கள் யாராவது படித்தவங்க வந்து வேலை செய்ய போகிறேன்னா வாங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்களோட ஊரில் ட்ரை பண்ணிப்பாங்களே. எங்களோட ஊர் மட்டும் இல்லை, இலங்கையில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்குது. அந்த மாவட்டத்துலலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இல்லாமையா போகும். அதனால் நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா நான் வரப்போகிறேன்னாக்கா உங்களை ஊரில் வேலை இருக்கா அப்படின்னு. ஏன் உங்கள் இந்தியாவில் தான் நண்பர்களே காசு கூட அமௌண்ட் எல்லாம் வரும். ஏன் நீங்கள் இலங்கைக்கு வரணும் மட்டும் ஆசைப்படுறீங்க? இலங்கை காசு எப்படி இருக்கும், இந்தியா காசு எப்படி இருக்குன்னு தெரியும் தானே. ஆனால் எல்லாமே இலங்கையில் வந்து நீங்கள் ஒரு மாதம் உழைச்சி சாப்பிட போகிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த உழைச்ச காசு வந்து அந்த மாதத்தோடையே போயிடும், மிச்சம் பிடிக்கலாம் அது. ஆனால் இந்தியாவுக்கு வந்தால் கண்டிப்பாக மிச்சம் பிடிக்கலாம். அங்கே கொஞ்சம் 1 பவுன் வந்து 2 அங்கே 1 பவுன் வந்து எப்படியும் வந்து 50-60 தான் வரும் நண்பர்களே. ஓகேவா? அதனால் கஷ்டம்தான் இலங்கையில் வாழ்கிறது. ஓகேவா? அதனால் நீங்கள் வேலைக்கு வரணும்னு நினைக்காதீங்க. இலங்கையில் உள்ளவங்களை வந்து வெளிநாடு வராங்க, இந்தியா வெளிநாடு வராங்க பிழைக்கிறதுக்காக. இங்கே ரொம்ப கஷ்டம், வேலை கிடைக்குது இல்லைண்டு. சத்தியமாக இங்கே நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க. இங்கே உழைச்சி கட்டாது, நாங்கள் வெளிநாடு போவோன்னு தான் நாங்கள் வராங்க. வெளிநாட்டுக்கு வந்து உழைச்சி 2-3 வருஷம் இருந்து போட்டு உழைச்சிட்டு வந்து கல்யாணம் கட்டியோ இல்லை குடும்பத்தை பார்த்தோ அவங்களுக்கு ஒரு வாகனமோ இல்லை அவங்களுக்கு ஒரு தொழிலோ பிஸ்னஸோ அந்த காசை வச்சுட்டு பண்ணுறாங்க நண்பர்களே. ஓகேவா? அதனால் நீங்கள் இலங்கை வரணும் மட்டும் ஆசையப்படாதீங்க. பாவம், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு காசு செலவழிச்சு வந்து போட்டு பெருசாண்டு வேலை கஷ்டப்பட்டு அங்கேருந்து காசு செலவழிச்சிட்டு வாரீங்க. உங்களுக்கு வேலை கிடைக்காட்டி நீங்கள் உங்களுக்கு எப்படி மைண்ட் செட், எப்படி மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படியே எனக்கு தெரியும். நானே எவ்வளவோ வேலைக்கு ட்ரை பண்ணேன். காமன்ஸ் வேலையை விட்டுட்டு கடைசியாக அழுது தான் நின்று நான். அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பேருந்து அதுக்கு பிறகு வீட்டு கஷ்டத்துக்காக வந்து நான் வந்து ஒரு புடவை கடைக்கு போனேன். புடவை கடைக்கு போனால் அங்கே போனால் மேலே ஃபேன் இருக்காது. அந்த ஏசியில் இருந்து அவிஞ்சு உடலும் சூட்டில் வந்து சூட்டாகி வந்து வருத்தம் வந்துடும். வந்து தலைமுடியெல்லாம் கொட்டை வலிக்கிட்டுரும். ஃபேன் இல்லாமல் வைக்க இல்லாமல் அப்படி இருந்தபடியே நான் வந்து வேலையை விட்டுட்டு இப்போ அதுக்கு தான் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண நண்பர்களே. கஷ்டம் பொம்பளை பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது. எங்கள் ஊரில் நிறைய பொம்பளை பிள்ளைகள் வேலைக்கு சம்பளம் குறைய வேலையும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ நிறைய பிள்ளைய நின்றுட்டு அதுகளில் என்ன சொல்கிறது, அதுகளுக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணுதுகள், வீட்டை இருந்தே பிஸ்னஸ் பண்ணுதுகள். இப்போ தலைமுடி இப்போ வளர்கிறதுக்கு வந்து அப்படியான அந்த இதுகளை பொருட்களை வச்சு விற்கிதுகள். நிறைய உடுப்பு வீட்டை வாங்கி வச்சு விற்கிதுகள். அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணுதுகள் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து. ஆனால் வந்து நிறைய பொண்ணுங்களுக்கு வேலை கிடைச்சதில்லை. ஓகேவா? ஆனால் சம்பளம் வேலைக்கு கஷ்டமானவங்க போவாங்க. 10,000 தந்தாலும் பரவாயில்ல, 15,000 தந்தாலும் பரவாயில்லன்ட்டு வேலைக்கு போவாங்க. ஆனாலும் அது அவங்களுக்கு கட்டவே கட்டாது. ஒரு நகை தர்றதோ இல்லாட்டி உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதோ இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ காசு காணாது. கடன்பட்டு தான் எல்லாம் பண்ணணும் நண்பர்கள். அதனால் நீங்கள் இலங்கை வரணும் மட்டும் ஆசைப்படாதீங்க. ஓகே நண்பர்களே, நான் வந்து படித்தவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் சரி நான் வந்து விளக்கமாக சொல்லிட்டேன் நண்பர்களே. எப்படி வேலை கிடைக்கும், என்ன பண்ணணும் கிடைக்கும் நண்பர்களே சொல்லிட்டேன். இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோஸ் முழுசாக பார்த்தா தான் தெரியும் நான் என்ன சொல்கிறேன், என்ன செய்கிறேன்னு தெரியும். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.